ஹே காய்ஸ், வெல்கம் டு மீனூஸ் லைஃப் ஸ்டைல் வித் ஃபேமிலி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது புதிய ஒரு சூப்பரான வீடியோ. கண்டிப்பாக எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பிளேஸ் தமிழ்நாடு கேரளாவில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரு பிளேஸாக தான் இருக்கும். இது லூலு மால் ட்ரிவாண்ட்ரத்தில் லொக்கேட் ஆகிருக்கு. நிறைய ஷாப்பிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு, எல்லாமே ஒரே இடத்துல ஷாப்பிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷனாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த மாலுக்குள்ளே போகும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குது மாலோட இன்டீரியர் ஒர்க். இது ஒரு போர்ஷன் மட்டுமே இதில் இருக்கிறது. அன்றைக்கி நாங்கள் போனப்போ இந்த மாலில் ஹோண்டாவோட கார் எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க. இந்த மாலில் மக்கள் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு பொழுதுபோக்கான ஏரியாவாகவும் பயன்படுத்திகிட்ருக்காங்க. மாலோட கிரவுண்ட் ஃப்ளோர் பார்க்கிங் ஏரியாவாகவும், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த ஜுவல்லரி ஷாப்ஸு, இந்த மாதிரியான ஷாப்ஸு ப்ளஸ் க்ராசரி ஷாப்ஸ் இதெல்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கும் மேலே நிறைய க்ளோசட்ஸ் ஷாப்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. அதுக்கு மேலே ஃபுட் கோர்ட்டு அண்டு ப்ளே ஏரியா நிறைய வச்சுருக்காங்க. இந்த ப்ளே ஏரியாவை யூஸ் பண்ணுறதுக்கே நிறைய மக்கள் இங்கே கூட்டமாக வரதை பார்க்க முடிஞ்சுது. இது ஒரு குட்டி ட்ரெயின். இது மாலோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் சுற்றிகிட்டே இருக்குது. இதில் குழந்தைங்க நிறைய பேர் ஏறி விளையாடிட்டு இருக்கதை நாங்கள் பார்த்தோம். மாலை நீட்டாக க்ளீனாக அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய செக்யூரிட்டி கார்ட்ஸ் போட்டிருந்தாங்க. ஒரு பாப்புலர் ஸ்டேஷ்னரி ஐட்டமோட மெகா சேலும் அங்கே நடந்துகிட்டு இருந்துச்சு. டைமில் மக்கள் நிறைய பேர் வாங்குகிற நிறைய திங்ஸ் என்னவாக இருக்கும்னா ஸ்டேஷ்னரி ஐட்டமாக தான் இருக்கும். ஏன்னா இது ஸ்கூல் ஓப்பனிங் டைம், சம்மர் ஹாலிடே முடிஞ்சு ஸ்கூல் ஓப்பன் பண்ணுற டைம் ஆனதுனால மால்ஸில் எல்லா இடத்துலையுமே ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் தான் அதிகமாக ஆஃபர் போட்டிருப்பாங்க. இங்கே நிறைய கிளாத்ஸும் ஆஃபர் போட்டிருந்ததை நான் பார்த்தேன். இங்கே நிறைய மக்கள் விண்டோ ஷாப் பண்ணிகிட்ருக்காங்க. சண்டே ஆனாலே அவங்களோட ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படிங்கிற மாதிரி இந்த பிளேஸ் அமைஞ்சிருக்குது. இன்னொரு விஷயம் இங்கே பார்த்தேன், ஒரு வெட்டிங் கலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஷாப்பு. அந்த வெட்டிங் கலெக்ஷன் அப்படிங்கிற ஷாப்பில் அவ்வளோ அழகான லெஹங்காஸை, பிரைட்ஸ்க்கு தேவையான நிறைய கலெக்ஷன்ஸ் அங்கே வச்சுருந்தாங்க. எனக்கு அது ரொம்பவே பர்சனலாக பிடிச்சிருந்தது. உள்ளாடி நான் போய் எந்த கடையுமே ஃபோட்டோஸ் எடுக்கலை. ஏன்னா நான் அங்கே ஷாப்பிங் பண்ண போகலை, சும்மா மாலை சுற்றி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டோடு தான் நான் அங்கே போயிருந்தேன். ஆனால் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த மாலோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, எந்த ஃபெஸ்டிவலுக்கு எப்படி டெக்கரேட் பண்ணுவாங்க அப்படின்னே சொல்ல முடியாது. அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. அந்த டெக்கரேஷன் எல்லாமே அந்த ஃபெஸ்டிவலை ரிலேட்டடாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் சொன்னாங்க. எனக்கு மேலே இருந்து கீழே பார்க்கும்போது கீழே இருக்கிற எல்லா கடையும் ப்ளஸ் அங்கே இருக்கிற எல்லா கடைகளும் கவர் ஆகிற மாதிரி அவ்வளோ அழகாக கட்டமைச்சிருக்காங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த மாலுக்குள்ளாடி பியூட்டி சர்வீஸ்லேருந்து மெஹந்தி போடுறது, மசாஜ் பண்ணுறது, இந்த மாதிரியான நிறைய லக்ஸூரியஸ் ஆக்டிவிட்டீஸும் அங்கங்கேயா வச்சுருந்தாங்க. பாப்புலர் பிராண்டோட மேக்கப் கிட்டு, மேக்கப் ஐட்டம்ஸ் இதெல்லாமே மெகா சேலில் போட்டிருந்தாங்க. எனக்கு மெயினாக பிடிச்சது ஃபுட் கோர்ட்டு. இந்த ஃபுட் கோர்ட்டில் அவ்வளோ ஆஃபர்ஸ், நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க. ஆனால் எதுவுமே வாங்கி சாப்பிடலை. பட் அவ்வளோ ஆர்கனைஸ்டாக சூப்பராக நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. எனக்கு அதனால் அந்த ஃபுட் கோர்ட் ஏரியா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ப்ளே ஏரியாவும் சூப்பராகவே இருந்துச்சு. நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, நெக்ஸ்ட் டைம் போகும்போது கண்டிப்பாக நம்ம ஷாப்பிங் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் எனக்கு உள்ளாடி வந்துடுச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறது காரோட எக்ஸிபிஷன். எவ்வளோ க்ரௌடுன்னு பார்த்துக்கோங்க. அந்த கார் எக்ஸிபிஷனை மட்டுமே பார்க்குறதுக்காக எல்லாருமே அந்த காரை ஒன்று ஒன்றா ட்ரையல் பார்த்துட்ருக்காங்க. எல்லா ஐட்டம்ஸும் ஒரே இடத்துல கிடைக்கும் அப்படின்னா ட்ரிவாண்ட்ரத்தில் இந்த மால் தான் சொல்கிறாங்க. மாலோட ஒரு ஏரியாவும் அவ்வளோ யூனிக்காக அமைச்சிருந்தாங்க. இது ஷாப்பிங் பண்ணுறதுக்கு கரெக்டாக சூப்பராக ஆர்கனைஸ்டாக இருந்துச்சு. இதுதான் அந்த வெட்டிங் கலெக்ஷன். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் எல்லாம் என்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடியலை. ஏன்னா நான் கடைக்கு உள்ளாடி போய் பார்க்கல, வெளியே இருந்து தான் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் கவர் பண்ணிகிட்ருந்தேன். எல்லாம் அவ்வளோ செட்டில்டான அவ்வளோ அழகான கலர்ஸில் இருந்துச்சு. எனக்கு பர்சனலாக இந்த
எக்ஸ்கலேட்டரில் போகிறது ரொம்பவே பிடிக்கும். நான் அந்த வீடியோஸை நிறைய கவர் பண்ணியிருக்கேன். நான் மேலே வர்றது, கீழே போகிறது, இந்த மாதிரி சம் வீடியோஸ் கலெக்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு இது. அதில் வரும்போது அந்த சைடில் இருக்கிற அந்த கடையெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோஸுக்கும் நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும். கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.